ஹாய் அமிகோஸ், திஸ் இஸ் பேண்டன் கிராஃபிக்ஸ். இது வந்து என்னோட நியூ சேனல் அண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேக்கு கூட எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்து அன்டோல்டு லவ். இதில் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, வீட்டில் மாட்டாமல் இருக்கணும்னா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ்வல் அந்த டேயும் எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு தேயம் குக் பண்ணுறான். ஜங்குக்கு அந்த லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறான். போகும்போது ஒன்றுமே சொல்ல மாட்டான், அதே மாதிரியே போகிறான். அதே மாதிரியே வரும்போது அவன் பாட்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்குள்ளே வந்துடுவான். அப்படியே தான்டா டேஸ் போயிருக்கும். அதே மாதிரி தான் அந்த டேவும் போகுது. தேயம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பான், அதெல்லாமே போயிடுச்சு. தேயம் எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். என்னடா இது, அவன் வந்து லவ் தான் கொடுத்துருப்பான். பட் ஜங்குக்கு வந்து அவனை பொறுத்த வரைக்கும் இது கேஷுவல். பட் தேயாங்க்கு அது வந்து புரியலடா, சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டான். தேயாங்கோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவனுக்கு பிடிக்கல ஜங்குக்கவே, ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டான். தென் ஒன் ஃபைன் டே ஜங்குக்கு வந்து, அதாவது 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் பேசுகிறான். ஜங்குக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த் மட்டும்தான் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 3 மந்த் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டான். அப்படியே அந்த டேஸு பாஸ் ஆகிருக்கும். தென் 1 இயர் கழித்து அவன் பேசுகிறான் ஜங்குக்கு. தேயாங்க பார்த்து தேயாங் அப்படின்னு கூப்பிடும்போது, தேயாங் வந்து அந்த மார்னிங் டைம் குக் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஜங்குக்கு கூப்பிடவும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பான். பட் ஒரு வேளை நம்ம பிரம்மையாக இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த் தான் பேசியிருப்பான், அதுக்கப்புறம் பேசியிருக்கவே மாட்டான் தேயாங் கூட. ஒரு வேளை நம்ம பிரம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் ஜங்குக்கு கூப்பிட்றான். தேயாங் அப்படின்னு கூப்பிடவும் திரும்பி தே பார்க்குறான் அப்படியே ஷாக்கோட. சொல்லு ஜங்குக்கு, கூப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கூப்பிட்டேன், இங்கே வா. தேவு ஜங்கு கூட முன்னாடி போய் நிற்கிறான். இப்போ ஜங்கு சொல்கிறான், நாளைக்கு நைட்டு என் கூட வேலை செய்கிற கொலீக்ஸ் எல்லாம் வராங்க தே. ஸோ நீ தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிற. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிடு. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வந்து நான் லிஸ்ட்டு போட்டு நான் இன்றைக்கி நைட்டு கொண்டு வந்து தரேன். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரு வித் ஆல்கஹாலோட, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே தேவும் ஓகே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தென் ஜங்குக்கும் இதை சொல்லி முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு எப்போ போல் லஞ்ச் எடுத்து கோட் எடுத்து அவன் பாட்டுக்கு போயிடுறான்டா. தென் நைட்டும் ஆகுது. ஜங்குக்கு ரிட்டர்ன் வரக்கே இன்றைக்கி லேட் ஆகுது. ஒரு எப்போவுமே வந்து ஒரு 8 o'clock போல் வந்துடுவான். பட் இன்றைக்கி 8:30 ஆகியும் வரல, 8:45 ஆகுது, அப்போ தான் வரான். தென் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பிகாஸ் ஆஃப் அந்த லிஸ்டெல்லாம் எழுதி வாங்கிட்டு வரணும்ல. அதனால் ஜங்குக்கும் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான்டா. உள்ளே வந்து பார்த்தா தேவன் வந்து கவுச்சில் உட்காந்துட்டு சின்சான் பார்த்துட்டு இருக்கான்டா. தென் இவ்வாறு சின்சான் ஃபேன் ஒரு ரெட் ஹார்ட் மட்டும் கமெண்டில் போட்டுருங்க, நான் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது தேவனும் சின்சான் பார்த்துட்டு இருக்கான்டா. ஜங்குக்கும் அவன் பாட்டுக்கு எப்போ போல் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி 9:30 தான் நைட் டின்னரே சாப்பிட்றான். பொதுவாகவே 8:30 சாப்பிட்ருவான். இன்றைக்கி மட்டும் லேட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரியல. தென் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவனோட பிளேட் அவனே வாஷ் பண்ணிவிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை வாஷ் பண்ணி வச்சுட்டு லிவிங் ஏரியா கவுச்சில் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு தே ஷியோங், நீ வந்து நான் சொல்லியிருந்தேன்ல மார்னிங், அதுக்கான லிஸ்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா இந்தா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு டேபிள் மேலே வைக்கிறான்டா. ஓகேன்னு அந்த தேயாங்கும் எடுத்து பார்க்குறான். லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக போகுது. தென் தேயாங்கு வந்து ஐஸெல்லாம் வியர்ட் ஆகுதுடா, இவ்வளோ செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி வியர்ட் ஆகுது. தென் இட்ஸ் ஓகே நம்ம பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போய் எல்லாம் திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறான். ஏன்னா இவங்க 2 பேருனால அளவாக தான் பொருள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறான்டா. ஏன்னா நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் டக்கு டக்குன்னு செய்யலாம்ல அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். தென் அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். தென் ஜங்குக்கு வந்து இங்கே லேப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்டா. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்க்குறேன் 10:30. ஸோ நார்மலாகவே ஜங்குக்கு வந்து 10:30 படுத்துருவான், தூங்கவே ஆரம்பிச்சிருப்பான். இன்னும் தூங்க போகலை, பிகாஸ் வந்ததே லேட்டு. ஸோ அவன் பாட்டுக்கு 10:30 ஆனதுமே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு லேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போய் தூங்குறதுக்கு போயிடுறான் அவனோட ரூமுக்கு மேலே. தேய்க்கு வந்து சைடில் ஒரு ரூம் இருக்கும்டா, கீழே கெஸ்ட் ரூம் மாதிரி சின்ன ரூம். அந்த ரூமில் வந்து தே இருந்திருப்பான். தேவே சொல்லியிருப்பான், நான் என்ன இங்கே இருந்துக்கிறேன், ஃபஸ்ட்டு ஜங்குக்கு வந்து நீ மேலே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். இல்லை நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஓகே உன் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு விட்டுருப்பான். தே அந்த ரூமில் தான் இருந்திருப்பான். தே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கும்போது 11 o'clock ஆகிடுச்சு.
தென் யோசிக்கிறான், ஓ இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மார்னிங் மறுபடியும் எழுந்திரிச்சு ஜங்குக்கு 6 o'clock எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் கட்டணும். ஸோ அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அடிக்கவும் போய் தேயாங்க எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லவும், அந்த பக்கம் சைடில் இருந்து ஹலோ தேவம் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ். தேவும் என்னம்மா இந்நேரத்துக்கு கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், யாரா இட்ஸ் தேயாங்கோட அம்மா தான். என்னோடய பியர் என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சும்மா தாம்மா குக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்நேரத்துக்கு என்ன என் பியர் குக் பண்ணுது? இல்லைம்மா நாளைக்கு சங்குக்கோட கொலீக்ஸ் எல்லாம் வராங்க அதனால். ஓ அப்படியா, ஓகே. இன்றைக்கி என்ன கேஷுவலாக பேசுகிறாங்கடா, இன்றைக்கி என்ன டின்னர் பண்ணீங்க தேயம் அப்படின்னு கேட்கவும், இன்றைக்கி அம்மா இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷ் நேம் சொல்கிறேன். ஓ அப்படியா, சூப்பர். சங்குக் சாப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாப்பிட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேஷுவலாக பேசுகிறாங்கடா. ஒரு 1 hour பேசியிருப்பாங்க. தேயம் டைம் ஆச்சு, ஃபோன் வைக்கிறேன், நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே பியர், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேம்மா குட் நைட் அப்படிங்கிற மாதிரி தேவும் சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிவிட்டு அவரும் போய் தூங்க போயிட்டாரா. தென் அப்போ தான் டைம் பார்த்துருப்பாரு 11 o'clock. இதெல்லாம் சொல்லியிருப்பாரு, மறுபடியும் எழுந்திரிச்சு சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஓகேன்னு அவரும் தூங்கிட்டு அலாரம் வச்சுட்டு தூங்கியிருப்பாரு. 6 o'clock ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்து ஜங்குக்கு அனுப்பிச்சி விட்டாரு. ஜங்குக்கு ஆஸ் யூஷுவல் போகும்போது சொல்லாமல் தான் போவான், அதே மாதிரியே போயிட்டான். தென் கிளம்புனதுக்கப்புறம் தான் தேயாவுக்கு ஞாபகமே வருது. ஏன்னா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்னும் அந்த வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க, அவனுக்கு பின்னும் தெரியாது அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ அவனுக்கு வந்து க்ளோசரிஸ்லாம் வாங்கணும், ஏன்னா நைட் எல்லோரும் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளோசரி வாங்குறதுக்காக போகணும். வெளியே போனால் உள்ளே வர முடியாது, மறுபடியும் பின் போடணும், இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும். ஜங்குக்கூடது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் தேயாவுக்கு வந்து ஜங்குக்கு நம்பர் தெரியாது. ஒரு லேண்ட்லைன் மட்டும் இருக்கும் அவன்கிட்ட. ஆனால் ஃபோன் இருக்கும், ஜங்குக்கு வந்து நம்பர்லாம் கொடுத்துருக்க மாட்டான். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பான், உனக்கு ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு லேண்ட்லைன்லேருந்து ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஜங்குக்கு ஆச்சரியமாக பார்க்குறேன். ஏன்னா தேயான் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கூட கூப்பிட்டதில்லை, ஃபஸ்ட்டு டைம் கூப்பிட்றான். ஸோ ஜங்குக்கும் ஹலோ ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது தேவும் ஹலோ ஜங்குக் அப்படின்னு கூப்பிடவும், யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்ன இப்படி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி தேயாவோட மைண்ட் வாய்ஸ். ஜங்குக் நான் தான் தேயம். சொல்ல தேயம். இல்லை க்ளோசரிலாம் பர்ச்சேஸ் பண்ணோம், ஸோ நான் வெளியே போகிறேன். சரி போ. எனக்கு பின் தெரியாது ஜங்குக், பின் நம்பர் உள்ளே வரக்கு என்ன பண்ணுறது? ஓ அப்படியா, ஓகே பின் நம்பர் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 4 digit நம்பர் சொல்கிறான்டா. ஓகே ஜங்குக், நான் க்ளோசரி ஷாப் போயிட்டு வரேன் அப்படிங்கிற சொல்ல விற்றுட்டான் ஜங்குக் காலை. தென் அதுவுமே லைட்டாக ஹேர்ட் ஆகிருக்கும் தேயாவுக்கு, ஏன்னா பேச ஃபோன் மிஸ்டானே அப்படிங்கிற மாதிரி. ஓகே சரி அப்படின்ட்டு தேயாவும் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு க்ளோசரி ஷாப்புக்காக கிளம்ப ஆரம்பிச்சிட்டான்டா. ஒரு 9 o'clock போல் க்ளோசரி ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது ஒரு கால் வருது தேயாவுக்கு. தேயாங்க அந்த காலை பிக் பண்ணிவிட்டு ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்டா. அந்த பக்கம் சைட்லேருந்து ஹலோ தேயாங் குட்டி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்கவும், சும்மா தாண்டி இங்கே க்ளோசரி ஷாப் வரைக்கும் வந்தேன். என்ன எதுக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், என்னையே கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ண வரல, நைட்டு இப்படி கெஸ்ட்டெல்லாம் வராங்க அதனால். ஓ அப்படியா, சரி அப்போ என்னையெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டேன் அப்படி தானே? ஓ ஏன் அப்படியெல்லாம் இல்லடி நீயும் வேணா வா நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஓகே நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். யா இட்ஸ் தேயானோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஒயன் நீங்கள் தான். தென் உங்களுக்கு இதில் பேர் இருக்குடா, அதை வந்து ஃப்யூச்சர் எபிசோடில் நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். தென் ஓகே நான் வந்து என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு நைட் ஈவினிங் போல் வந்துடுறேன், உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அஷோ ஓயன் நீ ஹெல்ப்பே பண்ண வேணாண்டி, நீ ஜஸ்ட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேங்க.
ஓகே நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டான். தென் தேயோங் சைட் காமிக்கிறாங்க. தேயோங் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்ததையுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாண்டா. ஒரு 3 o'clock போலவே குக் பண்ண ஆரம்பிக்கிறான். குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறான். 6 o'clock அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். தென் ஜங்குக்கு வந்து எஸ்டர்டே நைட்டே சொல்லியிருப்பான், இப்படி எல்லோரும் 7:30க்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நான் ஃபஸ்ட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. 6 o'clock. என்னடா 6 o'clockே வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்ஸ் ஒயன் நீங்கள் தான். தங்கக்குட்டி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடி இவ்வளோ நேரமே வந்துட்டு, நான் 7:30க்கு வந்துருக்கலாம்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் தேயோங் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சொல்லியிருந்தேன், சரி வா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே வரான். உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் டேபிளில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுற அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டைனிங் டேபிளில். தென் அரேஞ்ச் பண்ணி முடிச்சதே ஒரு 7:30 போல் எல்லோரும் கொலீக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. கொலீக்ஸ் எல்லாம் வந்து நீ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஃப்யூச்சர் எபிசோடில் பார்க்கலாம். தென் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃப்யூச்சர் எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய்.